வேலையை முடித்த எவ்வி காரமலையின் அடிவாரத்தில் இருக்கும் தனது ஊருக்கு வந்து சேர்ந்தான். முருகன் எங்கே என்று கேட்ட ஒவ்வொருவருக்கும் ஒரு பதிலை சொன்னான். முருகன் தந்த காதல் பரிசை பார்த்தான். அது ஒரு பூண்டு பல் போல் இருந்தது. அந்த பூண்டை தட்டி நீர் நிறைந்திருந்த பைங்குடத்தில் போட்டான். அந்த நீர் பழச்சாறாக உருமாறியது. அதை மூங்கில் குடுவையில் ஊற்றி ஒரு மிடறு குடித்தான். காட்டின் கீழ்ப்புறம் இருந்து பெரும் ஓசை கேட்டது. குடத்தை அப்படியே வைத்துவிட்டு வெளியே ஓடி வந்து பார்த்தான். கையில் தீப்பந்தங்களோடு மனித கூட்டம் வேட்டுவன் பாறைக்கு பின்புறமாக நடந்து காட்டின் தென்திசை நோக்கி சென்று கொண்டிருந்தனர். நாங்கள் கொடிக்குலத்தவர்கள். எங்கள் குலமகள் வள்ளியை காணவில்லை. நேற்று காலை குடிலை விட்டு சென்றாள். எவ்விக்கு அப்போதுதான் ஆபத்து புரிந்தது. இவர்களை அந்த பக்கம் போகவிடக்கூடாது. மற்றவர்களெல்லாம் ஆயுதங்களோடு வருகிறார்கள். அவர்கள் வருவதற்குள் நீங்கள் இந்த பழசாறை அறிந்து இளைப்பாருங்கள் என்று சொல்லி மூங்கில் குவளையில் ஆளுக்கு ஒரு குவளையாக அந்த பூண்டு சாற்றை கொடுத்தான். பழசாற்றின் சுவையாலும் அது தந்த எல்லையற்ற மயக்கத்தாலும் இதற்கு நிகர் இந்த உலகில் எதுவும் இல்லை என ஆளாளுக்கு அதை புகழத் தொடங்கினர். நிலமகள் குலமகள் என என்னென்னவோ சொன்னார்கள். இப்போது பழசாற்றை குடிக்க முந்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டே 3ஆம் குவளையை அருந்திய முதுகிழவன் மயங்கி சரிந்தான். எல்லோரும் விடாமல் குடித்து அதிமதுர சுவையில் மூழ்கினர்.